ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்வதாரா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். நான் ஏன் இப்படி அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும். பட் ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும். இது பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 கேப்சிகம் இந்த மாதிரி ஹாஃபா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது அந்த மேல இருக்கிற பாட்டை மட்டும் கட் பண்ணிட்டு கீழே இந்த ஒரு கப் ஷேப்க்கு பாதியா வேணும்னா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 கேப்சிகம் மட்டும் எடுத்திருக்கேன். மேல இருக்கிற அந்த கவர் மாதிரி அந்த மேல இருக்கிற அந்த பாட்டை நம்ம நார்மலா வெஜிடபிள் கட் பண்ற மாதிரி சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 6ல இருந்து 7 தக்காளி எடுத்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது நம்ம காடை முட்டை யூஸ் பண்ணி பண்ண போறோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும். குட்டி குட்டியா இருக்கிறதுனால குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினா இந்த ரெசிபி. மூணு தக்காளி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வெங்காயம் ரேஷியோல எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 தக்காளிக்கு ஒரு வெங்காயம் ரேஷியோல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி நல்லா டேஸ்டா கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம கிரேவி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை நான் அடுப்புல வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரைஸ் வச்சிடறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ரைஸும் மீன்வைல் ரெடியாகும் நம்மளுக்கு. ஸோ நான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மண் பாத்திரத்துல தான் செய்ய போறேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் குக்வேர் ஆயிடுச்சு இப்போ இது ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ இதுல தேவையான அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா விட்டுக்கலாம். ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்க போறேன். இந்த எண்ணெயில நம்ம போடக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா எண்ணெயில பொரியிற அளவுக்கு விட்டுக்கலாம். அப்பதான் நல்ல வாசனையா இருக்கும். ஸோ கடுகு பொரிஞ்ச உடனே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு குட்டி டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு பதிலா எக்குக்கு பதிலா நீங்க கொஞ்சமா கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்து ஓமம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சேர்த்து அதை கூட நீங்க கேப்சிகம் நடுவுல ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கேன். அதுவும் நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய் அண்ட் கூடவே கருவேப்பிலை இது 2யும் சேர்த்துக்கலாம். ஸோ போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் 2 பேருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கடலை மாவை திக்கா கரைச்சிட்டு கேப்சிகம் உள்ள சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ சீரகத்தூள் சேர்க்கலாம், ஓமம் சேர்க்கலாம், சீரகம் சேர்க்கலாம், மிளகாய் தூள் சேர்க்கலாம், மஞ்சள் தூள் சேர்க்கலாம். கம்ப்ளீட்டா உங்களோட ஆப்ஷன். பெப்பர் சேர்க்கலாம். ஸோ என்ன பிடிக்குமோ அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கேப்சிகம் உள்ள நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஆனியன் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 2 பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு பாதி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். இப்ப இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்ப நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். சோ நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இன்னைக்கு காரத்துக்கு அதுவே போதும். கொஞ்சமா கலருக்காக நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்தது ஒரு குட்டி டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போறேன். அவ்வளவுதான். இதுக்கு வேற எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸும் நம்ம சேர்க்க போறது இல்லை. இதுவே போதும். உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமா சோம்புத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இப்ப அடுத்தது நம்ம ரெசிபி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். அடுத்தது 2 நிமிஷம் நம்ம மசாலால நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அதுல எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு குக் ஆகணும். சோ அந்த அளவுக்கு நல்லா பொறுமையா வதக்கிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தடவை மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரா சாஃப்டா வதங்கி வந்துடும். இப்ப இதை லிட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போறேன். அவ்வளவுதான். மீன்வெல் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் காடை முட்டை வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. சோ அதை வந்து வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். சோ இது இல்ல அப்படின்னா நம்ம நார்மல் வெள்ளை நம்ம கோழி முட்டை கூட எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லாதான் இருக்கும். பட் நான் வந்து இன்னைக்கு இந்த முட்டை இருக்கிறதுனால நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்ம கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்திருக்கு. இனி இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் உள்ள எடுத்து வச்சிடலாம். சோ நம்ம மீதி கட் பண்ணி வச்சிருந்தா அந்த மேல இருந்த பாட்டியும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதா சேர்த்துடுறேன். நீங்க வேணும்னா வேற ஏதாவது ரெசிபி கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சிகம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் லைட்டா அது அந்த சாஃப்ட்னஸ் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதுல முட்டையை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு முட்டையோட இத நம்ம பெரிய முட்டை இருக்கு இல்லையா, கோழி முட்டை வந்து உடைச்சிட்டு இந்த மாதிரி உள்ள சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா குக் ஆகிடும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து சால்ட் பேப்பர் எல்லாமே போட்டு நல்லா அடிச்சுட்டு கூட அப்புறமா கூட நான் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா சேர்த்துட்டு மேல கொஞ்சமா சால்ட்டும் பேப்பரும் சேர்த்துக்க போறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ கேப்சிகம் குள்ள சேர்த்துட்டோம். நம்ம இந்த மாதிரி குக் பண்றதுனால அந்த தக்காளியோட ஜூஸ் எல்லாமே உள்ள நல்லா இறங்கி சாஃப்டா சூப்பரா குக் ஆகியிருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொரியலோ இல்ல வேற ஏதாவது சைட் டிஷோ எதுவுமே தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி நீங்க கலக்கி சேர்த்துக்கலாம். நான் வந்து டைரக்டா அப்படியே மேல கொஞ்சமா லைட்டா சால்ட்டும் பேப்பரும் சேர்த்துருக்கேன். அவ்வளவுதான். இனி இதை வந்து ரொம்ப கிளற வேண்டாம். ஜஸ்ட் லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அடி பிடிக்காத அளவுக்கு ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு கொஞ்சமா லைட்டா கிண்டி விட்டா போதும். இப்ப நான் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுற போறேன். அப்புறமா பாக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கமா இருக்கு. முட்டையோட இது பாருங்க லைட்டா இதா இருக்கு. கம்ப்ளீட்டா ஆனா இன்னும் வெந்து வரல. சோ அதனால ஒரு கிளறிட்டு மறுபடியும் நான் மூடி வைக்க போறேன். சோ 2 நிமிஷம் ஒரு வாட்டி 3 நிமிஷம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நடுவுல கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அப்பதான் வந்து அடி பிடிக்காது. சோ தக்காளியோட கிரேவி வந்து கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிற முட்டையும் உள்ள சேர்த்துக்கலாம். காடை முட்டையும் உள்ள சேர்த்துக்கலாம். அந்த கிரேவியை கொஞ்சம் மேல போட்டுட்டோம் அப்படின்னா அந்த உப்பு புளிப்பு எல்லாமே வந்து சேர்ந்து சூப்பரா வருது டேஸ்ட். அதுக்காக லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளவுதான். இனி இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃபிளேம்ல குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப பாருங்க நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பக்கமா ஆயிடுச்சு. நம்ம கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. மேல எல்லாம் பாருங்க நல்லா வேர்த்து அந்த தண்ணி அப்படியே நிக்குது. பாக்குறதுக்கு எவ்வளவு இதா இருக்கு. மேல வந்து லைட்டா கிரன்ச்சினஸா இருக்கும் அந்த கேப்சிகம். அதே மாதிரி இந்த காடை முட்டையும் லைட்டா ஸ்லிப் போட்டு உள்ள சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ அவ்வளவுதான். இது வந்து நம்ம சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா அட்டகாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இதை இப்படியே நீங்க வச்சுக்கலாம். அதுவும் எஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் எடுத்து மாத்தி வச்சுட்டு அந்த சட்டியில போட்டு பெரட்டணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாருமே மீட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். It's not a game. It's a